மெய்யுணர்தல் பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகிற அறியாமை மிக இழிவான ஒன்றாகும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமை அகன்று நலம் உண்டாகும். ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக்கம் ஏற்படும். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. உண்மையை கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் தமது ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கண்டிருந்தாலும் அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையதாகத் தோன்றினாலும் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு ஆகும். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் மற்றீண்டு வாரா நெறி. கற்க வேண்டியவற்றை கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வாராத வழியை அடைவர். ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா போர்த்துள்ள வேண்டா பிறப்பு. ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ளதென எண்ண வேண்டாம். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலக பிறவாமை என்னும் சிறந்த பொருளை காண்பதே மெய்யுணர்தல். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றளித்துச் சார்தரா சார்தரு நோய். துன்பங்கள் நம்மை சேராமல் இருக்க வேண்டுமே ஆனால் அத்துன்பங்களுக்கு காரணமானவற்றை உணர்ந்து அவற்றின் மீதுள்ள பற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும். காமம் வெகுளி மயக்கம் இவ்3 நாமம் கெடக்கெடும் நோய். விருப்பு வெறுப்பு அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும்.